எப்பவுமே அடிபட்டப்ப வலி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். அதுபோல தான் சில விஷயங்கள் வேகத்தில எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே சரியானதா இருக்கும்ன்றது ஒரு உறுதி கிடையாது. சில விஷயங்கள் யோசிக்கிறப்பவே அது காலத்த மாத்தும். காலம் மாறுறப்ப உங்களுக்கு நீங்க எடுத்த முடிவுகளும் மாறும். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற புரட்டாசி மாதம், அதாவது 16/9/2024 அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் புரட்டாசி மாதம் பலாபலன்களை இந்த காணொலியில் பார்ப்போம். இதுக்கு நடுவுலையே அடுத்த மாதம் 9ஆம் தேதி, இந்த புரட்டாசி மாதத்துலேயே 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட அக்டோபர் 9ல் குரு வக்ரகதியும் அடைகிறார். அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் செய்கிறதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் மாதப்பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கணிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு. எப்படின்னாக்கா 4 நாள்லே இன்னும் ஒரு மாதப்பிறப்பு முடிஞ்சதுமே, இப்போ 16ஆம் தேதி மாதப்பிறப்பு வருது அப்படின்னோம்னாக்கா 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ அடுத்தடுத்த கோள்கள் சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி நாள்கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற சந்திரனை எடுத்துக்கலாம். மாதக்கோள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகநிலையின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும், இது மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிக்குமே அப்படின்றாங்க. அதாவதுங்க, நீங்கள் ஜனன சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஜனன சாட்டுனா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அது புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது. நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த 9 கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில், ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான். அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இடம், நேரம், நாள், இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனன சாட்டு. இன்றைக்கும் அதே இதானே எடுத்துகிட்டு வரீங்க. இல்லை இன்றைக்கி உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன்ன பலனாக மாறும். ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான். மறுநாளே கோள்கள் மாறி இருக்கும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க லக்னம் கூட மாறும். லக்னன்றது 4 நிமிஷத்துலேயே டிகிரி வைஸ் 1 டிகிரி மாறும். ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும். அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே நிற்காது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், வருட பலனாக இருக்கட்டும், அந்த ஆண்டு, அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும். எப்படி ஒரு திசை பலன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன், அதுக்குள்ளே இருக்கிற தசா அந்தரம், அதாவது தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வரைக்கும் சப்டிவிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில், அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருக்கோ அதோடைய தாக்கம்ன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில், அந்த 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் புரட்டாசிக்குன்றது கிட்டத்தட்ட புரட்டாசியில் கன்னியில் சூரியன் வரப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி, அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம், அந்த இடத்துக்கு போவார். எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகிறாரோ, சூரியன் உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, அதே மாதிரி துலாத்தில் போகிறப்ப நீசபலம் கொண்டு பார்க்கறதுக்கான பலன் இருக்கும். அதுபோல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம டயக்னஸ் பண்ணணும் மொழியே. அதை விட்டுட்டு ஒரு 4 நாள்லேயே இந்த சுக்கிரன் மாறிடுறாரு, புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு, அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா உங்களை ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டயக்னஸ் பண்ணலாம். ஈஸியாகவும் புரியும், உங்களுக்கும் புரியும். அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க, எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது. இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழிய, மித்தபடி சடங்கு சம்பிரதாயம் பரிகாரங்கள் இதெல்லாமே பிற்சேர்க்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழிய. ஆனால் பலன்கள் ஒன்று தான், அது பலன்கள் மாறாது. அது விதிகள் தரக்கூடிய கர்ம பலன் தான் அதெல்லாமே. அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி, அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய, எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனன சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னோம்னாக்கா அதுக்குண்டான ஜனன சாட்டு தான் அது.
அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தான். இத்தகைய தன்மையில் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த புரட்டாசி மாதம் தரப்போகுது இந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்கார். அது 7 கூடைய ஸ்டார் யாருனாக்கா 7 கூடைய அதிபதி சந்திரனோட சேர்ந்திருக்கார். சந்திரன் சனி புணர்வு யோகத்தை தரக்கூடியது. எப்பவுமே சந்திரனும் சனியும் எங்கே சேர்ந்திருந்தாலும் அந்த பாவம் வந்து உங்கள் லக்னத்திற்கு ராசிக்கு எந்த இடமோ, உங்கள் ராசின்றன்னா சந்திரன்ற ராசி தான் அதிகபட்சம் லக்னமாக இருக்கிறது பெஸ்ட்டு. அப்போ சந்திரன் சனி அப்படின்றப்ப 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னம்னாக்க குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பங்கள் நிறையா இருக்கிறது போல் குடும்பம் உடனே அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ நீங்கள் வந்து திருமணத்துக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னாக்கா ஒரு தடை இருக்கும், அல்லது ஃபேமிலிக்குள்ளே ஒரு இரிட்டேட்டான ஒரு சூழல் இருக்கும். இந்த இடத்துல என்னன்னாக்க சந்திரனும் சனிசாரம், அதாவது சனி வீட்டில் இருக்கார், ஆனால் ராகுசாரம் பெறாரு. ஆனால் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட சாரத்தில் தான் இருக்கார். குரு அட் ப்ரெசென்ட் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, அது கொஞ்சம் நல்ல இடம். பட் ஆனால் குரு உங்களுக்கு நல்லவரா அப்படின்னம்னா நல்லவர் கிடையாது. ஏன்னா 3க்கும் 12க்கும் அதிபதி. அதாவது தைரியத்துக்கும் அவர் தான், விரயத்துக்கும் அவர் தான். அப்போ பெருசாக அந்த அளவில் உங்களுக்கு 5 கூடைய சுக்கிரன் அப்படின்றதும் உங்களுக்கு இப்போதைக்கு ராசிக்கு 9ல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா யோகாதிபதி சுக்கிரனே உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடைய அதிபதி 9ல் இருக்கார். அப்படின்றப்ப ஜாப் வைஸு ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. ஜாப்னாக்கா நீங்கள் வந்து வேலையில் எது இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு வேலை மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே 10ஆம் அதிபதி தனக்கு 12ல் போனார்னா, அதாவது 9ல் போனார்னா வேலை மாற்றம் அல்லது வேலையில் ஏதாவது அதாவது இருந்ததை விட வேலையை விட இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல ஜாபுக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வேலை பற்றிய ஆனால் இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் தான் மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணுவார் ஃப்யூச்சரில். இந்த புரட்டாசி மாதம் அவர் யாருன்னா புதன் இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு சுக்கிரசாரம் பெற்று 8ல் இருக்கார். அப்போ வேலையில் ஏதோ ஒரு சிக்கல் அல்லது பிரச்சனைகள் அந்த வேலையை விட்டு நீங்கள் மாறுறீங்க, அல்லது வேலையில் ஏதோ ஒரு திருப்தி அற்ற தன்மை உங்களுக்கே வருது. அதாவது சில விஷயங்கள் என்னென்னா, சில ஜாபாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், ரொம்ப நாள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு அழுத்து போகும், அல்லது அது அதை விட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல புதுசாக எதாவது செய்யலாமா, அல்லது வேறு ஏதாவது இன்றைக்குள்ள மாடர்ன் ட்ரெண்டுக்கு மாதிரி செய்யலாமா அப்படின்றப்ப. ஏன்னா உங்களுக்கு கற்பனை யூகம் அறிவுன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா 5 கூடைய சுக்கிரன் தான் உங்களுக்கு பலம் பெற்ற தன்மையில் 9ஆம் வீட்டில் நட்பு பெற்ற ராசியில் தான் இருக்கார். கூட சூரியன் இருக்கார், 8 கூடையன்னு சூரியன் அங்கே இருக்கார். இன்னொன்று அதே இடத்துல உங்களுக்கு கேதுவும் இருக்கார். அப்போ உங்களுக்குள்ளே ஏதோ கட்டி போட்ட மாதிரி தன்மை இருக்கும். ஏன்னா 8-5 சம்மந்தப்பட்டாலே இந்த 8 கூடையவன் யாருன்னா சூரியன், 5 கூடையவர் யாருன்னா சுக்கிரன். சூரியன் சுக்கிரன் 2 பேருமே போய் 9ல் இருக்கிறது அப்படின்றது, 9ல் இருக்கிறது நல்லது. சூரியன் மட்டும் 9ல் இருக்கிறது தந்தைக்கு தோஷத்தை உருவாக்குவாங்க, அல்லது தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், அது ஜாப் வைஸ் இருக்கலாம், ஃபேமிலி வைஸ் இருக்கலாம், இது மாதிரி ஒரு சிக்கல்கள் நிறையா இருக்கும். ஆனால் கடன்கள்லேருந்து பெரிய அளவில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா 6 கூட என்ன கடன் அதிபதி அவர் போய் இருக்கிறதுன்றது ஒரு 8ல் போய் மறையிறது. அப்போ பெரிய கடன்கள்லேருந்து பெரிய அளவுக்கு வெளியே வர்றீங்க. நோய் எதுவும் இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா அப்போ உங்களுக்கு ஆரோக்கியமான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போயிருக்கார், ராகுசாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்கா இதில் உடல் ரீதியான ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆனால் மன ரீதியான குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ எப்போயுமே மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டாலே உடல் ஆரோக்கியன்றது வேறு. இந்த இடத்துல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஃபிட்னஸ்ஸு அழகாக இருக்குது. பட் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மனம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் நிறையா வர்றதுக்கும், எதிர்காலத்தை பற்றி ஒரு பூம் மாதிரி, அதாவது ஒரு புகை மண்டலம் மாதிரி, ஒரு பனிமூட்டம் மாதிரி, அல்லது ஒரு கன்ஃபியூஸான நிலைப்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் திடீர் யோகம் இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு, அது திடீர்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும் இந்த ஒரு புரட்டாசி மாதத்தில். ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதம்ன்றது இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் தான் முக்கியமான ப்ளே பண்ணுறாரு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியும், உங்களுடைய பிஸ்னஸ் வழியும், உங்களுடைய எதிரிகளாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இவங்களெல்லாம், அதாவது உங்களை நேர் டார்கெட் பண்ணக்கூடிய பர்சன். அது நேர் டார்கெட் பண்ணக்கூடிய பர்சன்னாக்கா உங்களை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர். ஃபேஸ் பண்ணக்கூடியனாக்க ஈக்குவல் டு ஈக்குவல், அதாவது லைஃப் பார்ட்னர்னா ஈக்குவல் டு ஈக்குவல், ஒரு ஃப்ரெண்டுனாக்க ஈக்குவல் டு ஈக்குவல், அந்த மாதிரி தன்மையில் தான். அப்போ அவங்க சக ஊழியர்களோட தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் இருக்கும். சக ஊழியர்களோட அல்லது லைஃப் பார்ட்னரோட தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது பெஸ்ட்டு, பட் 8 கூடையனோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் ஒஸ்ட்டு. அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு நீங்கள்
சரியான நிலையில் இருந்தால் கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்கிறேன் அப்படின்ற ஒரு வரக்கூடிய ஃபெல்லோவால் அல்லது உங்களுக்கு கூட பயணிக்கிற ஒரு நண்பராலேயே இருக்கலாம், ஒரு லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன். அது யாருனாக்கா உங்களுடைய எனிமிக்கு அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் அது உங்களுக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு என்னன்னாக்கா உங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு பிஸ்னஸையோ அல்லது உங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே பெரிய சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும். ஏன்னா அந்த இடத்துல 2ஆம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் இருக்கிறது அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி குரு சாரத்தில் குரு நல்லா இருக்கார், 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தகவல் தொடர்பில் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். அதாவது ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதோ அல்லது நீங்கள் ஒரு சரியான நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தகவல்கள் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு இதை வச்சு தான் இங்கே வரக்கூடிய இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அந்த டேட்டை மாறினதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உண்டான செய்திகள் வந்தால் கூட வேஸ்ட்டு தான். அந்த டேட் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நேற்றே ஜாயின் பண்ணுங்கள் டியூட்டியில் அப்படின்னு சொல்கிற லெட்டர் இன்றைக்கி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுபோல் தான் லேட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி ஏதாவது ஒரு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு ஜாப் வைஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னம்னாக்கா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உடனே ஏன்னா அந்த இடத்துல தகவல் தொடர்பு மட்டும்தான் உங்களுக்கு கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது உங்களுக்கிட்ட சொல்லுங்கள், அவர்கிட்ட இந்த கவரை கொடுங்க அல்லது அவர்கிட்ட இதை மெசேஜை பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னம்னாக்க அல்லது அவங்க கால் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் ஒரு தகவல் உங்களுக்கு வர வேண்டியது பாசிட்டிவான தகவல் அதுவும் அது வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ ஏதோ இதை ரிலேட்டடாக உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயோ உங்களுடைய பிஸ்னஸ்க்குள்ளேயோ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குள்ளேயோ உங்களுடைய ரிலேஷன்ஸுக்குள்ளேயோ பெரிய முரண்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சம் சொந்தங்கள்லேருந்து கொஞ்சம் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 4ன்றது சொந்த பந்தங்களை சொல்லக்கூடியது. அவர் செவ்வாய் இருக்கிறது 6ஆம் இடத்துல, புதன் வீட்டில் இருக்கார். புதனும் அட் ப்ரெசென்ட்டு 8ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ ஆல்ரெடி உங்கள் ரிலேஷனுக்கு உங்களுக்கு செட் ஆகலை, இப்போதைக்கு அது பிரச்சனையாகி ஓடிட்டு இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா அது இப்போதைக்கு புரட்டாசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா 8ல் போய் புதன் இருக்கார். 6 கூட 8ல் போகிறது நல்லது. பட் ஆனால் 4 கூடைய செவ்வாய் போய் 6ஆம் இடத்துல, அதுவும் ராகு சாரம் பெற்று ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராகு உங்களுக்கு சனி சாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். அந்த சனி உங்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை தான் செயல்படுத்துவார். அப்போ ஏதோ ஒரு தொழில் வழி ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் வழி கொஞ்சம் முரண்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். இந்த இடத்துல 3ல் இருக்கிற ராகு தான் நுண்ணறிவு, ஷார்ட்கட் மெத்தடு அனைத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. அதுவும் சனி சாரத்தில் தான் இருக்கார். வேலையில் என்னன்னாக்கா நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கனாக்கா அதாவது உங்களுக்கு முறையான வழியில் தான் ஒரு வாய்ப்பு வரணும்லாம் இல்லை. இந்த டைம் என்னன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் அதாவது எப்படின்னாக்கா ஒரு 3ஆம் இடம் தான் ராகு இருக்கார். தைரிய ஸ்தானத்தில் கொஞ்சம் தயக்கம் தான் இருக்குது. பட் அதில் இறங்கினோம்னாக்கா நாங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கோ அல்லது பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய தைரிய குறைபாடு மட்டும்தான் உங்களுடைய ஃபினான்ஷியலாகவும் ஒரு பொட்டன்ஷியல் இல்லாத தன்மைகளை உருவாக்கும். அப்போ பொட்டன்ஷியல்னாக்கா இந்த இடத்துல தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 9ல் இருக்கிற சுக்கிரன் ப்ளஸ் கேது கூட விட்டுருங்க. அது ஒரு நெகட்டிவ் ஃபீலாக தான். பட் சூரியன் 9ல் இருக்கிறதுன்றது, அதே மாதிரி சுக்கிரன் 9ல் இருக்கிறதுன்றது வேலை மாற்றன்றது நிச்சயமாக இருக்கும். அப்போ இந்த வேலை போணுச்சுன்னா கூட அடுத்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 8ல் போய் புதன் மறையுதுன்றது ஒரு அறிவுபூர்வமாக எப்பயுமே மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவான். காசு பணத்தை தரானோ இல்லையோ உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் இருக்கிறதுன்றது ஒரு அப்பப்போ போய் சொல்லி சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் உருவாக்கும். அது குடும்ப ரீதியாக அந்த நேரத்தில் உங்களால் தவிர்க்கப்பட முடியாது. அதனால் பொய் சொல்கிறதுன்றது, அதுவும் அந்த சனியும் உங்களுக்கு குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால அந்த பொய்யை கூட உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது ஒரு சில பொய்களை சொன்னால் தான் அந்த இடத்துல நான் சர்வைவ் பண்ண முடியும், என்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற முடியும், என்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றப்ப அந்த இடத்துல நீங்கள் பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அது நீங்கள் வேறு தடுக்க முடியாது. அந்த இடத்துல அதை நீங்கள் சொல்லி தான் ஆவீங்க. அது உங்களை காப்பாற்றி தான் தரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை தர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும்.
அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் தான் இந்த மாதம் இயங்க போகுது. 6ன்றது வேலை வழி மாற்றத்தையோ, உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட் இருந்தால் கூட அதை நீங்கள் ஓரளவுக்கு ஒத்தி வச்சிங்கன்னா போதும். இல்லாட்டி இந்த டைம்ன்றது பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் தான் வேலை செய்ய போகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த 7 கூடையனும் 2ஆம் இடத்துல சனி சாரம் பெற்றது. சனியோடு சேர்ந்துருக்காரு அப்படின்றப்ப கணவன் மனைவி எதுவும் பிரிந்திருக்கீங்க, கோர்ட் வரைக்கும் போயிட்டீங்க, அல்லது டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா பிரிவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா புரட்டாசிலேயே அந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுன்றது பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தன்னுடைய திசாபுத்தி காலங்களில் தான் இந்த பிரச்சனைகள் இஷ்யூஸை பெருசாக ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திசை முடியாது, அந்தரமோ புத்தியோ நடந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது டைல்யூட் ஆகிடும். எப்போவுமே அடிப்பட்டப்ப வலி அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும். அதுபோல் தான் சில விஷயங்கள் வந்து நம்ம வேகத்தில் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே சரியானதாக இருக்குன்றது ஒரு உறுதி கிடையாது. அப்போ சரியான முடிவுகளை தான் நம்ம எப்போயுமே எடுப்போமா அப்படின்றதும் கிடையாது. அப்போ எப்போயுமே 6 போட்டு அடிக்கிறது பெஸ்ட்டு. 6 போட்டு நின்று நிதானமாக நம்ம யோசித்து ப்ளே பண்ணுறது பெஸ்ட்டு. எப்போயுமே அதுக்குன்னு ஒரு காலகட்டத்தை கொடுத்துருங்க. நீங்கள் பிரிந்து போகிறதா இருக்கட்டும், சேர்ந்து வாழ்கிறதா இருக்கட்டும், சேர்ந்து அவசரப்பட்டு வாழ வேணாம், பிரிந்தும் அவசரப்பட்டு பிரிய வேணாம். ஏன்னாக்கா ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சர்டன் பீரியடு கொடுங்க. அதாவது சிலர்லாம் கோவம் வரப்போ ஒரு 100 வாட்டி எண்ணுங்க, 10 வாட்டி எண்ணுங்க, 20 வாட்டி எண்ணுங்கன்னுவாங்க. அதான் 1 2 3 4ன்னு நிதானமாக ஒரு 100 டைம் எண்ணிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா 1வது நம்பர் சொல்கிறப்ப இருந்த கோபம் 100வது நம்பர் சொல்கிறப்ப இருக்காது. அதுபோல் சில சமயம் என்னென்னா அதுக்கு வந்து என்னாச்சு, பிரச்சனை எதுவும் குறைஞ்சி போச்சா, பிரச்சனை எதுவும் மறைஞ்சு போச்சா, கிடையாது. அப்போ அந்த இடத்துல காலம் மட்டும் விரயமாக இருக்குது. 1ஆம் நம்பர் சொல்கிறதுக்கும் 100ஆம் நம்பர் சொல்கிறதுக்கும் உண்டான இடைப்பட்ட காலம்ன்றது ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னம்னாக்கா அந்த 1/4 மணி நேரம் காலமே மிக பெரிய அளவில் முடிவுகளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. அப்போ நீங்கள் என்னன்னாக்கா சில விஷயங்கள் வந்து யோசிக்கிறப்பவே அது காலத்தை மாற்றும். காலம் மாறுறப்ப உங்களுக்கு நீங்கள் எடுத்த முடிவுகளும் மாறும். அப்போ நல்ல முடிவுகள் எப்படி வேணுனாக்கா நிதானத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரியானதாக இருக்கும். அவசரப்பட்டோ வேகப்பட்டோ எடுக்கிறப்ப விவேகமற்ற முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதம்ன்றது புரட்டாசி மாதம்ன்றது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பெரிய அளவில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அது நிச்சயமாக ஒரு பெருசாக ஒரு பாசிட்டிவான விஷயங்களை செய்யாது. அப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவங்க தான் உங்கள் வழிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அதுவும் ராகுசாரத்தில் இருக்கார் அப்படின்றப்ப அவங்க எவ்வளோ தான் ஷார்ட்கட்ஸ் மெத்தட்லையோ குறுக்கு வழியில் உங்களை விட அதிபதிசாலித்தனமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், 7 கூடையும் 2ல் தான் இருக்கார். அப்போ ஏதோ ஒரு குடும்ப அமைப்புக்காக மற்றவங்களுக்காக உங்களுடைய சுயநலங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விட்டு கொடுத்து வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். அது நிச்சயமாக செய்கிற பட்சத்தில் நீங்கள் அமைதியான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உயர் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நிபுணத்துவ கல்வி அப்படின்றப்ப உயர் படிப்புன்னாக்க இந்த இடத்துல ஆய்வு கல்வி அதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற குரு அப்படின்றவர் அவரும் செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறப்ப அதிகபட்சம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு ஹையர் எஜுகேஷன் எதுவும் ஸ்டெப் எடுத்தீங்க அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா வெளிநாடு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. பட் உயர் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் வேலை மாற்றம்ன்றது ஒன்று உண்டு. அல்லது தொழிலையே ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கமிஷன் தரகு ஒப்பந்த பிஸ்னஸ்கள் நல்லாவே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல தான் ராகு இருக்கார். 7 கூடையனும் யார் சந்திரனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அதுவும் அவர் இருக்கிறதும் ராகுசாரத்தில் இருக்கிறப்ப ராகு இந்த 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் 10ஆம் இடத்துல. வேலை மாற்றம்ன்றது கமிஷன் தரகு ஒப்பந்த பிஸ்னஸில் இருக்கவங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக பிஸ்னஸில் இருக்கவங்க. எப்போயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் சொல்கிறேன்னா 10 இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் தான். சுக்கிரன் அட் ப்ரெசென்ட் இருக்கிறது புதன் வீட்டில் தான் இருக்கார். அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சாரத்தில், செவ்வாய் பூமிக்காரர்கள். செவ்வாய் எப்போயுமே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கூட செவ்வாய் சனி பார்வையோ சேர்க்கை இல்லைனாக்கா அதோட திசாபுத்திகளில் செவ்வாய் வரணும் அல்லது சனி வரணும். வந்துச்சுனாக்கா சனி வந்தால் வயல் வரப்பு வாய்க்காலெலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள். வாய்க்காலாக்கா மீன்ஸ் அந்த வாய்க்காலில் ஊட்டி இருக்கிற நிலப்பரப்பு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செவ்வாய் இருந்தால் ஒரு வீடு வாசல் அதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சுக்கிரன் இருந்தால் அழகான வீடுகளை புதுசாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனால தான் எப்போயுமே ஒரு திசாபுத்தி வரப்போ எப்போ நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி அல்லது செவ்வாய் சனி அல்லது திசாபுத்தி காலங்களில் இந்த டைம் ஆஃப் பீரியடை வந்துச்சுனாக்கா நீங்கள் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வீடு ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அல்லது வீடு தொடர்புடைய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறக்கோ அல்லது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது புதுசாக வீடு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்போ அல்லது இடங்க
பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஏன்னா இந்த இடத்துல புதன் 8ல் இருக்காரு அப்படின்னோம்னா 8-12 சம்மந்தப்பட்டாலே உங்களுக்கு இந்த இடத்துல குரு தான் 12ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் போய் இருக்கிறது 5ல் இருக்காரு. அவர் யார் சாரத்தில் இருக்காருன்னா செவ்வாய் சாரத்தில். அப்போ ஏதாவது பூமி தொடர்புடைய சில விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதன்றது ஏதாவது துணிஞ்சு அது மாதிரி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா துணிஞ்சு இறங்க. கடன் வாங்கி கூட நீங்கள் இறங்கலாம். ஏன்னா இந்த இடத்துல 6 கூட 8ல் இருக்காரு. 8ல் இருந்தால் கூட அவரும் சுக்கிரசாரத்தில் தான் இருக்கார். சுக்கிரன் அட் பிரசன்ட் 9ல் தான் இருக்கார். போய் ஏதோ ஒரு நகையாவோ அதிகபட்சம் இடம் தான். இடம் தொடர்புடைய விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்வியை பதிவிடுங்க. அதுலேயே நானே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். நம்ம கம்பெனிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் என்ன பேமெண்ட் மோட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பே பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக நீங்கள் கேட்ட கேள்விகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்பு, அதாவது பலம் எந்த மாதிரியான தன்மையில் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். நன்றி, வணக்கம்.